வங்கிக் கணக்குகள் தொடங்கி சைபர் மோசடி கும்பலுக்கு உதவிய நபரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழுமையான தகவல்கள். சென்னையில சைபர் கிரைம் மோசடி கும்பலுக்கு உடந்தையாக இருந்து வங்கி கணக்குகளை தொடங்கி 7 கோடி வரை பண பரிவர்த்தனை செய்த மணிமூலாக செய்யப்பட்ட நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கொளத்தூர் வெங்கேஸ்வரா பகுதியை சேர்ந்த பிலிப் மோசஸ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் ஐபோ ஷேர் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் மூலமாக 12 லட்சம் ரூபாய் இழந்துவிட்டதாகவும், வாட்ஸ்அப் குழுவை வழிநடத்திய நபருக்கு கொடுத்த பல வங்கி கணக்குகளில் 12 பரிவர்த்தனைகளை 30 நாட்களில் பண பரிமாற்றம் செய்து ஏமாந்து விட்டதாக சென்னை காவல்துறை மேற்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டு, அதன் அடிப்படையில் 3 பேருக்கு வழக்கு பதிவு செய்து அந்த வங்கி கணக்கு மூலம் பண மோசடி ஈடுபட்டதாக தரமணியை சேர்ந்த ராஜசேகரன் என்பவரை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைதான இவருடைய பெயரில் ஆக்சிஸ் வங்கியில் வங்கி கணக்கு தொடங்கி அதனை சைபர் மோசடி கும்பலிடம் கொடுத்து அதற்குண்டான கமிஷன் தொகையை பெற்று அனுமதித்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. சைபர் மோசடி கும்பலின் உடந்தையாக செயல்பட்டு மட்டுமில்லாமல் அவர் தொடங்கி கொடுத்த வங்கி கணக்கில் சுமார் 7 கோடிக்கு மேல் பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும், இந்த மோசடி தொடர்பாக இந்தியா முழுவதும் 40 புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராஜசேகரன் மீது தூத்துக்குடி மாவட்டம் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்திருப்பதும், அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவரை தற்போது சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவருடைய விசாரணை நடத்தி மீண்டும் அவரை சிறையில் அடைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.